பொதுவாக விவசாயத்தில் வந்து லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான சொல். ஒரு நெல் போட்டு 1000 நெல் வரும். அது உண்மைதான், தொழில்நுட்பம். ஆனால் அந்த ஒரு நெல் போட்டு 1000 நெல்லாக வர்றதுன்றது எந்த ஒரு தொழிலையுமே இல்லாது. இப்போ ஒரு பிளாஸ்டிக் எடுத்து நீங்கள் வந்து 1 கிலோ பிளாஸ்டிக் ஒரு மிஷினில் போட்டிங்கன்னா வெளியே வரும்போது 1 கிலோ வராது. ஒரு 5% வீணாகும், வேஸ்டேஜ் ஆகும். ஆனால் நெல் அப்படி இல்லை. நெல்லோ அல்லது எந்த பயிர்களோ கால்நடை வளர்ப்போ உயிரியலில் வேலை செய்கிறது வந்து பல மடங்கு உற்பத்தி ஆகும். ஆனால் அதை வந்து சந்தைப்படுத்தும் போது அதை உற்பத்தி செய்யக்கூடியான அந்த தொழில்நுட்பங்கள் போது சிக்கல் இருக்குது. ஏன் அப்படின்னா விவசாயத்தில் கட்டுப்பாடுகள் வேறு வெளிக்காரணிகள் நிறையா இருக்குது. குறிப்பாக சந்தையில் நீங்கள் வந்து எப்போல்லாம் சந்தையில் விலை கூடுதலாக இருக்கோ அப்போ வந்து உற்பத்தி குறைவாக இருக்கும். எப்போல்லாம் வந்து உற்பத்தி குறைவாக இருந்து சந்தையில் விலை கூட இருக்கோ அப்போ வந்து விவசாயியால் நல்ல விலை விற்க முடியாது. அப்போ உற்பத்தி அதிகமான விலை குறையுது, விலை அதிகமான உற்பத்தி குறையுது. அப்போ ரெண்டுமே வந்து விவசாயிக்கு சாதகமாக சந்தையை பயன்படுத்துறதே இல்லை. அது ஒன்று. இன்னொன்று, அரசனுடைய கொள்கைகள். உலகம் முழுவதும் இந்த கொள்கைகள் தான் நிலவுது. ஆனால் ஒரு சில இப்போ உலக வணிக நிறுவனத்தில் கையொப்பமிட்ட பிறகு பல நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா பச்சை பெட்டி, ஆம்பர் பெட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டு அதில் வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் மானியங்களை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நெருக்கடி பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது. கொள்கைகள் என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் அவருடைய வாழ்வியலை பாதுகாப்பதற்காகவும் உணவுப் பொருட்களுடைய விலை ஏறாமல் பார்த்துக்கொள்வதற்காகவும் தான் வந்து திட்டங்களும் கொள்கைகளும் வகுக்கிறாங்க. எடுத்துக்காட்டால் இப்போ வந்து நிறையா தேங்காய் விலை கூடுது அப்படின்னா உடனே பாமாயில் இறக்குமதி பண்ணுவாங்க. அதே போல் வெங்காய விலை அதிகமாகிடுச்சுன்னா வெங்காயத்தை இறக்குமதி பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வெங்காய விலை குறைந்த பொழுதோ அல்லது தக்காளியுடைய விலை வீழ்ச்சி அடைந்த பொழுதோ உழவர்களை பற்றி நம்ம அரசு கவலைப்படுறதில்லை. ஆக கொள்கை ரீதியாகவும் விவசாயத்திலேருந்து அவங்க தள்ளிவிடப்படுறாங்க. இப்போ ஒரு பக்கம் கொள்கைகள், ஒரு பக்கம் சந்தை, அப்புறம் இடுபொருள் செலவு வந்து ஒரு காலத்தில் வந்து உழைப்பு என்பது கிராமத்திலே கிடச்சிது. இன்றைக்கி வந்து நம்ம சமூகத்தில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டு நிறைய படித்த இளைஞர்கள் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ லேபர் ஃபோர்ஸ் குறையுது, உழைப்பு வந்து குறைஞ்சி போச்சு. அப்போ நகரமயமாதலில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதிகமாகுது. நகரத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை கிராமப்புற இளைஞர்கள் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடினமாக உழைச்சி ஒரு பண்ணை அடிமை முறையில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து நம்மளை ஏளனமாக பேசாமல் நம்ம ஒரு மரியாதையான ஒரு கண்ணியமான வேலை கிடைக்குது நகரத்தில் அப்படின்ட்டு நகரத்துக்கு போகிறாங்க. அப்போ உழைப்பாளர்கள் குறைகிறாங்க. இப்போ உழைப்பாளர்கள் குறைகிறாங்க, இந்த பக்கம் வந்து கொள்கைகள் எதிராக இருக்குது, இடுபொருள் செலவு அதிகமாக இருக்குது, சந்தை சாதகமாக இல்லை. இவ்வளவு சிக்கல்களோட விவசாயம் மாறி போனதுனால விவசாயத்தில் லாபம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாது. ஒரு ஏக்கரில் 10 லட்சம் எடுக்கிறது, 5 லட்சம் எடுக்கிறதெல்லாம் கதை, அது சாத்தியமே இல்லை. என்ன செய்யலாம் அப்படின்னா, விவசாயத்தில் இடுபொருள் செலவு குறைப்பதற்கான ஒரு தொழில்நுட்பமாக இயற்கை வேளாண்மை வந்திருக்கு. இப்போ இயற்கை வழி வேளாண்மை செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் தோட்டத்திலே பண்ணையிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்துக்கொண்டு எளிமையான முறையில் வேளாண்மை செய்தால் நீங்கள் ஓரளவுக்கு இடுபொருள் செலவு குறைத்து நீங்கள் வந்து வெற்றி பெறலாம். அது லாபமா அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட எவ்வளோ பொருளை உள்ளே போடுறீங்களோ, எவ்வளோ அவுட்புட் எடுக்கிறீங்களோ ரெண்டையும் கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்னா, இயற்கை வேளாண்மையில் நட்டப்படாமல் இருக்கலாம், லாபம் கிடைக்குமான்றதுக்கான கேள்வியாக இருக்குது. இதுதான் வந்து நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமை. அதனால் வேளாண்மையை வந்து லாபகரமாக ஆக்குவது விவசாய கையில் மட்டும் இல்லை, அரசாங்கத்து கையிலே இருக்குது, சந்தை கையிலே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒத்துழைத்தால் மட்டும்தான் வேளாண்மை வந்து லாபகரமாக இருக்கும். அல்லாட்டி அது லாபகரமாக இருக்காது. அதான் உண்மை.